வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் லாஸ்ட் அறுவடை டிராகன் அறுவடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக சீசனும் முடிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் நான் லாஸ்ட்டாக பண்ண அறுவடையும் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. இப்போ வந்தது 2 பழம் இருக்குது, அதை நம்ம இப்போ அறுவடை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதோட அடுத்த வருஷம் தான் டிராகன் வந்து பழம் அறுவடையை நீங்கள் பார்க்க முடியும். சரி வாங்க, இந்த அறுவடையை நம்ம பார்த்துடலாம். இப்போது அந்த அங்கே இருக்கிற பழத்தை தான் இப்போ அறுவடை பண்ண போகிறோம். நல்லா திருகி எடுக்கணும், ஏன்னா அது வந்து அந்த பழம் அப்படி தான் திருகி தான் எடுக்கணும். பழம் வந்து நல்லா கனிஞ்சிருச்சுங்க, செம்மையாக பழுத்துருச்சு. இப்போது இன்னொரு பழமும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கலர் வந்து பச்சைத்தன்மை இருக்குது. இதை இன்னும் 2 நாள் கழித்து அறுவடை பண்ணலாமா, இப்போவே அறுவடை பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். அந்த இலையினுடைய தன்மை கொஞ்சம் பச்சையாகவே இருக்குது. சரி, அதை இன்னொரு நாள் அறுவடை பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு 2 பழம் இருக்குங்க. அங்கே ஒரு பழம், இங்கே ஒரு பழம், என் கையில் ஒரு பழம். இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்ட டிராகன் வந்து இப்போ நம்ம எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பார்ப்போம். ஆல்ரெடி நாங்கள் நிறைய சாப்பிட்டுட்டோம், இருந்தாலும் இங்கே பாருங்கள், நம்ம இப்போவே வந்து எடுத்து சாப்பிட்றலாம். ஏன்னா ரொம்ப பழுத்திருச்சின்னு சொன்னோம் இல்லைங்களா. இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலர் தாங்க, இந்த டிராகனில் பாருங்கப்பா. இப்போது நான் சாப்பிட போகிறேன். இந்த கலரை வந்து பார்க்கும்போது எனக்கு சாப்பிடவே தோணலை, ஆனாலும் வந்து சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சாப்பிட்டு சொல்கிறேன். செம்மையாக இருக்குங்க. அதாவது ஒரு கூட நிறைய அறுவடை பண்ணி அதை பார்க்குறதுக்கும், இந்த ஒரு டிராகன் நம்ம கைப்பட வளர்த்து அதுலேருந்து ஒரு பழத்தை வாங்கி நம்ம எடுத்து சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமும் வேறு. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.